அந்த இடத்துல பூப்பந்து குத்தி விளையாடணும். ஆமாண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஆடவன் கிடைத்தான். ஆமாண்டி. இப்ப நம்ம ஒரு புதுமையான விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாட்டு? உண்மைதான். எப்படி தெரியுமா? இங்க யாராச்சும் இருக்காங்களா பார்த்து அது மூலமா நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருந்தா அந்த பொருளை வச்சு மறுபடியும் நம்ம விளையாடணும். உண்மைதான். அந்த மலைவரத்துல பண்ணமே ஒருத்தனை அடிச்சு ஓம் நமச்சிவாய. ஐயோ ஓம் நமச்சிவாய நமவே. ஆதி சிவனே போற்றி போற்றி. என்னடி ஊமுச்சிவாய் கேக்குது? அமுலை போற்றி போற்றி. ஒரு சவுண்ட் எனக்கு கேக்குது. ஏண்டி? ஓம் நமச்சிவாயன்னு ஒரு சவுண்ட். ஆமாண்டி. அந்த சவுண்ட் உனக்கு கேக்குதா? எனக்கு எங்கேயோ தூரத்துல கேக்குற மாதிரி இருக்குடி. உனக்கு அப்ப கேக்குதாடி? ஆமாண்டி. உனக்கு ஏதாச்சும் கேக்குதாடி? ஏதோ ஒரு மூலையில கேக்குற மாதிரி இருக்குடி. கேக்குதா? அப்ப யாரா இருக்கும்? தேடி பாரு. இந்த மடத்துல அந்த அம்மன் கூட திருவிழா நடத்துனாங்க. அந்த அம்மனுக்கு என்ன ஏற்றி விட்டாங்களா அம்மா? பயமா இருக்குது பாக்கணும். வாடி உள்ள போய் நமக்கு தேவை ஒரு பொருள். அந்த பொருள் இவனா இருந்தா என்ன? அப்படியா? இவரை பார்த்தா முனிவராக தெரிகிறது. ஆமா. இவருடைய தவத்தை நம்ம கலைத்தால் அப்படியா? யாருடி அவரு? ஆமாண்டி. நெத்திலே திருநாம பட்டு கையிலே கட்ட பார்த்தாலே பயமா இருக்குது. சுத்தமான பொட்டையா? சொல்லாதடி, பயமா இருக்குயா? பாடி தவத்தை கலைத்தால்
புடிச்சிருவேன். ஆமா. இதெல்லாம் எனக்கு யாரு? பிஸ்கோத்து. அப்பனா எடுத்து விடுடி. கண்ணிமை காண அழகானது மனுஷனா இல்ல அவன கல்லாடி அவன் நேரம் காட்டாத்தலாம் காட்டும். நானும் இந்த ஊர்ல வந்ததுல இருந்து யார கலக்கிக்கிறேன் எப்படி எல்லாம் மயங்கி இருக்கிறாங்க. நானும் ஏதாவது காட்டுறேன் பாடுறேன் என்னென்னமோ பண்றேன். இவன் சுத்தமான பொட்டையா? பொட்டை இல்லடி அவன் பெரிய இதுவா அவன். ஏண்டி நல்லா தெரியுது அவ சொன்னது உண்மைதான் போல. இவன் ஆம்பளையா இருந்தா நம்ம பண்ணதுக்கு எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆசையா வந்துரும். இவனுக்கு சுத்தமான பொட்டடி பொட்டா 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 பொட்டை பஸ் ஸ்டாப்ல உத்தரமேலூர் பஸ் ஸ்டாப்ல முட்டை திருடிச்சின்னா பொட்டை. இவன் இப்படியே ஆடி பாடி கொண்டா தவத்தை கழிச்சா காலையவே மாட்டான். ஏதாச்சும் பொருள் கீழே கடுக்குதா பாருடி மேல தூக்கி போடலாம். சொல்லுடி எப்படி தெரியுமா? என்னென்னவோ பண்ணி பார்த்தா கலையவே இல்ல. அப்படிதானே? உண்மைதானே? ஏண்டி உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன் அந்த பொறுமா ஏதோ துர்நாற்றம் வருகிறது. ஆமாண்டி ஒரே நாற்றமாக. நீ நானும் சொல்லிருந்தேன்டி
ஆடும்போது ஏதோ ஒரு நாத்தமா நாறுதடி. என்னால இங்க உட்காரவே முடியல, நிக்கவும் முடியல, அவளுடைய தவத்தை என்னால கலக்க முடியல. ரொம்ப துர்நாத்தம் நாறுது. என்னவா இருக்கும் பாருடி, ஏதோ செத்த வாட வருது. முத்தி முத்தி ஏண்டி சுத்தி முத்தி பாருடி, ஏதாச்சும் இருக்கானு. இங்க வந்தா துர்நாத்தம் வேற ஒண்ணும் கிடையாது. அங்க பாருடி. அது என்ன தெரியுதா? அது என்னன்னு தெரியுதா? இல்லம்மா என்னன்னு பாருங்க. சாபமா? சாபம் இல்ல, விமர்சனம். ஏண்டி அது சர்பண்டி, பாம்பா? அந்த அழகிய பாம்பை எடுத்து இதோ தவத்துல அமர்ந்துட்டு இருக்காரே முனிவர், அவருடைய மேல வீசினால் போட்டா தவத்துல வந்து கலஞ்சிருவாண்டி. அப்படியா? இந்த யோசனை எனக்கு இப்பதான் வருது. என்னன்னு எனக்கு உயிருக்கு உயிராக பக்கத்துலயா எதுவா இருந்தாலும் பக்கத்துலயா இருந்து நீதான் பாதுகாப்ப. உண்மைதானே? என்னால எது முடியலாலும் நான் உன்னோட இடத்துல சொன்னா நீதான் எனக்கு செஞ்சு தருவேன். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். உண்மைதான். என்ன காரியம்? என்ன தெரியுமா? இதோ துர்நாற்றம் அடிக்கிற பாம்பை எடுத்து முடிவு மேல நீ வீசணும். ஏண்டி அந்த வேலைக்கெல்லாம் நீ தாண்டி சரிப்பட்டு வருவே, நான் பார்த்தா ஆவாதுடி. ஏண்டி போட மாட்டேன். இவ்வளவு நேரம் நந்தவனத்துக்கு வந்து மலர் தோட்டத்துக்கு போனோம், தவத்தை கலச்சோம், எல்லாத்துக்கும் கூட இருந்த நீ இந்த அழகிய பாம்பை எடுத்து போட முடியாது. நீ அடி போடி அவ போனா போறா. ஏண்டி அவ போனா போறா, அவ கிடக்குற பிஸ்கோத்து அவளுக்கு பயந்தாங்கோலி எல்லாத்தையும் விட்டு தள்ளு. ஆமா, அவளா ஒரு கணக்கிலே சேர்த்து கூடாதுடி. இருந்தாலும் நீதான் ஜான் பொண்ணா இருந்தாலும் ஆண் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எப்பயுமே இப்படி பேச மாட்டேன், திடீர்னு இப்படி பேசுறாரு. இவளுக்கு டவுட் வந்துருச்சோ? சரி விடு. சொல்லுங்க, என்ன ஆகணும்? என்ன ஆகணும் தெரியுமா? இதோ துர்நாற்றம் அடிக்கிற பாம்பை எடுத்து உட்கார்ந்துற முனிவர் மேல வீசு. ஐயோ, என்ன கூப்பிட்டு இருக்காங்க, இருங்க போயிட்டு வந்துடுறேன். இவெல்லாம் நம்பி நம்ம போகலாமா? இவெல்லாம் என்ன சொல்றது? இவங்களால முடியாது எதுவுமே கிடையாது, நம்மளால முடியாது எதுவுமே இல்ல. இவளங்க என்ன நம்ம பாதுகாப்புக்கு இருக்கிறது, நம்மளே எடுத்து வீசி இந்த நகத்தை கலைத்தவர் யார்? உலகெல்லாம் நிருளாட்சி வச்சுக்கிறது. மூடா
கண்ணாடி உடைந்தால் ஒன்றாக சேர்த்திருமா கண்ணியனை அழகை கண்டு மூடா மூடா போல எப்பொழுது மக்கள் படைத்த பரம்பரை கோரி தவிர்த்து சமயத்திலே சில திலகைக்கு முன்பதாக இருந்து போன பாம்பை ஆண்ட புழுக்கள் கொற்ற கொட்டை எனக்கு மாலையால் சூடி என்னுடைய தவத்தை கெடுத்து விட்டார் அல்லவா? அதை போன்று உனக்கு திருமணம் என்று நிச்சயம் செய்து உன்னுடைய கணவன் மாலை சூடும் சமயத்திலே உலகத்திலே கொடிய நோய் உனக்கு கூழ் கொடுங்கி கூஸ்தப்படுக கணவன் வயசிலே அறியாம செய்த தவறுக்கு எனக்கு இந்த நோய் உண்மையாக நீங்க கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய ஆர்வம் அறிய வேண்டும், உன்னுடைய திமிர அடக்க வேண்டும். பெண் என்றால் அற்றம் செய்யக்கூடாது. நாம் யார்? ஒரு சிவ பக்தர். அப்படி பக்தருக்கு சில நிலைகளுக்கு முன்பதாக இறந்த போன பாம்பை ஆண்ட புழுக்கள் கொட்டவற்றை எனக்கு மாலையா சூரிய அல்லவா? உனக்கு மன மேடையிலே உன்னுடைய கணவன் மாலை சூழ சமைத்து முடங்கி சுவாமி, நான் செய்த தவறுக்கு எனக்கு குஷ்டம் என்ற ஒரு நோய் தந்தே ஆகணுமா சுவாமி? சுவாமி, வாழ்க்கை இழந்த பாவி, வாழ்க்கை இழந்த பாவி, வாழ வழி இல்லையே, நான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை கொன்றுவோர் யாருமில்லை, என்னை கொன்றுவோர் யாருமில்லை.
பெரிய மனவர்கள் சொல்வார்கள். நீ யார்? எந்த நாடு? உன்னுடைய பெயரை விளக்கமாக சொல். சுவாமி, நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? உண்மைதான். என்னுடைய நாடு என்னன்னு கேக்குறீங்க? நாடு எந்த நாடு? யமுனேஸ்வரிய மன்னனுக்கு மகளாக பிறந்து மலர்விழி என்று பெயர் பெற்றார். ஆளி நன்றி கட்டவரே. சுவாமி, யுவராஜ் மன்னர், அயோத்திய நாட்டு மன்னர், என் பேர் வச்சு நாட்டு மன்னர், இந்த பூமி வாழ்த்து தீர்க்க வந்த புண்ணிய ராமன் பிறந்த நாடு, பொய்த்துள்ள அரிக்கரன் பிறந்த நாடு, சக்தி கிடைத்து வாழ்ந்த நாடு. அந்த ஆட்சியே ஒரு பெண் பேர் வச்சு பதிவு செய்தாயே. பெண்ணே, என் நிலத்திலே மலர்களை தூவி அச்சனம் செய்திருந்தால் தீர்க்க சுமங்களை பவா என்று பற்றிருப்பேன். சில கிரகங்களுக்கு முன்பாக எனக்கு மாலையாக சூழி தவத்தை கிடைத்தால் கூடிய சாபத்தை குறித்து வைத்தேன். போனால் பார்த்து உன்னுடைய தந்தையின் முகத்தை பார்த்து உனக்கு சாபத்துக்கு விவரிச்சு சொல்லி என்றாய்க்கு. சுவாமி, எனக்கு பாவ விபச்சனை கொடுங்க சுவாமி. பெண்ணே, தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், அரக்கன் குலத்திலே இருக்க வேண்டும், சிறந்த முருக பக்தராக இருக்க வேண்டும். வாழ்விலே அந்த முருகனுடைய வேல் தைத்தை அதில் வரக்கூடிய உதிரமானது உன் மீது பட்டால் சாப விபத்து நீங்கும். ஆனால் ஒன்று, எந்த உண்மையை உற்றார் உறவினர் உன் ஈன்றத்த தந்தை உனக்கு மாங்கல்யம் சூடிய கணவன் யாரிடத்தில் உரைத்தால் உனக்கு வந்த நிலைமை உன் கணவனுக்கு. சுவாமி, நான் செய்த ஒரு சிறிய சரியால் எனக்கு மட்டும் இல்லாமல் நான் இந்த உண்மையை யாரிடத்தில் கூறினால் இந்த பாவம் அவங்களுக்கும் சேர்ந்திடும் என்று கூறிட்டு போனார். நான் யாரிடம் இதை சொல்லி முறையிடுவது சுவாமி? சுவாமி, அம்மா, நீ இருந்தால் எனக்கு இப்படியான நிலைமை. நீ ஒருவர் இருந்தால் எனக்கு நல்லது அல்லது எல்லாமே சொல்லி நீங்க கத்து கொடுத்தீங்க. அம்மா, அம்மா, எத்தனையோ தேடி போனதில்லை விட்டுதான்
பாரம்மா அம்மா நீ இருந்திருந்தா இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காதம்மா. ஏதோ தெரியாமல் தெரிஞ்சு ஏதோ அறியாமல் புரிஞ்சு நான் சென்னையில படிச்சதுனால எனக்கு எதுவும் தெரியலையேம்மா. இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனம்மா. அம்மா ஆசைப்பட்ட இதெல்லாம் ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காத்திருந்த வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?